வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு லிரிக்ஸ் சாங் வீடியோவை எப்படி பிளண்டிங் எஃபெக்டோட மேக் பண்ணுறதை பற்றி பார்ப்போம். வீடியோஸ் வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்கும் ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். கைன்மாஸ்டர் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிவிட்டு கிரியேட் நியூ ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். இதில் 9:16 ரேஷியோ செலக்ட் பண்ணி கிரியேட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கான எல்லா மெட்டீரியலும் நம்ம டெலிகிராம் குரூப்பில் கொடுத்துருக்கேன். இப்போ ஸ்க்ரீனில் ஷோ ஆகிற மாதிரி டெலிகிராம் குரூப்பில் சர்ச் பண்ணிங்கன்னா மெட்டீரியல் வரும், நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு பேக்ரவுண்ட் இமேஜ் கொடுத்துருப்பேன், அதை செலக்ட் பண்ணிவிட்டு அதோடைய டைம் டியூரேஷன் நீங்கள் எத்தனை செகண்ட் வீடியோ மேக் பண்ணலான்னு இருக்கீங்களோ அத்தனை செகண்டுக்கு ட்ராக் பண்ணிக்கோங்க. இப்போ ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணுங்கள், விக்னேட்ன்ற ஆப்ஷன் இருக்கும், அதை எனேபிள் பண்ணிவிடுங்க. எகைன் இந்த இமேஜை செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் சைடு பேன் அண்ட் ஜூம் ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஈக்குவல் சிம்பிள் கொடுத்துட்டு இந்த இமேஜை கொஞ்சமாக ஜூம் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணிவிட்டு பேக்கில் வந்துடுங்க. இப்போ வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் எடிட் பண்ண போகிற ஃபோட்டோஸை 1 by 1 செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் எக்ஸாம்பிளுக்கு ஃபஸ்ட்டு ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போய்ட்டு உங்களுக்கு தேவையான அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாமே உங்கள் ஃபோட்டோஸ்க்கு ஏற்ற மாதிரி செட் பண்ணிவிட்டு கிராப்பிங் ஆப்ஷனுக்கு போங்க. மாஸ்க்கை எனேபிள் பண்ணிக்கோங்க. ஷேப்பை கிளிக் பண்ணிவிட்டு அதில் சர்க்கிள் ஷேப்பை கொடுத்துக்கோங்க. அப்படியே பேக்கில் வந்துட்டு ஃபெதர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவைன்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா அது அந்த ஃபோட்டோ வந்து பிளண்ட் ஆகிட்டு இருக்கும். நம்ம இது பண்ணோன்னே இப்போ அந்த ஃபோட்டோவை லைட்டாக ஜூம் பண்ணிவிட்டு மேலே அந்த மாதிரி செட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு உங்கள் ஃபோட்டோஸை ஜூம் பண்ணலான்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் அந்த அளவுக்கு உங்கள் ஃபோட்டோஸை வந்து ஜூம் பண்ணிவிட்டு அதோடைய டியூரேஷனும் வீடியோவோட எண்டிங் வரைய ட்ராக் பண்ணிக்கோங்க. எகைன் அந்த இமேஜை செலக்ட் பண்ணி லெஃப்ட் சைட் 3 டாட்டை கிளிக் பண்ணி அதை டூப்ளிகேட் எடுத்துக்கோங்க. டூப்ளிகேட் எடுத்த இமேஜை அதே மாதிரி கீழே வந்து செட் பண்ணுங்கள். இப்போ கீழே செட் பண்ணிவிட்டு ரைட் சைடு ரீப்ளேஸ் என்ற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வேறு ஒரு ஃபோட்டோ எடிட் பண்ணுற ஃபோட்டோவை அந்த இடத்துக்கு மறுபடியும் செட் பண்ணிக்கோங்க. அதில் ஃபேஸு கரெக்டாக தெரியல அப்படின்னா கிராப்பிங் ஆப்ஷன் போய்ட்டு கரெக்டாக அந்த மாதிரி ஃபேஸ் தெரியிற மாதிரி உங்களோட ஃபோட்டோஸ் வந்து நீங்கள் அலைட்மெண்ட் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஃபேஸ் தெரியிற மாதிரி கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க. இப்போ எகைன் வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். லிரிக்கல் வீடியோ வந்து கொடுத்துருப்பேன், ஸோ லிரிக்ஸ் வீடியோவும் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ லிரிக்ஸ் வீடியோ செலக்ட் பண்ணிட்டு ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணுங்கள், பிளண்ட் ஆப்ஷன் வரும், அதில் ஸ்க்ரீன் ஆப்ஷனை கொடுத்துருங்க. அப்படியே பேக்கில் வந்துட்டு ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட்லேயே கான்ட்ராஸ்ட்டை மட்டும் ஒரு 40 இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இப்போ லைட்டாக மூவ் பண்ணுங்கள், லிரிக்ஸ் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். இப்போ அந்த லிரிக்ஸ் வீடியோவை கொஞ்சமாக ஜூம் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணி சென்டர்லேயே இருக்கணும். ஸோ சென்டர்லேயே வந்து கரெக்டாக அந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. அது உங்களுக்கு தேவையான அளவுக்கு லிரிக்ஸை வந்து நீங்கள் ஜூம் பண்ணுறதா இருந்தாலும் கூட ஜூம் பண்ணி செட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி கரெக்டாக செட் பண்ணிவிட்டு ஃபோட்டோஸை என்ன கூட நீங்கள் ஜூம் பண்ணிக்கலாம், அதுக்கு மேலே உங்களோட சாய்ஸ் தான். எகைன் வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். பட்டர்ஃப்ளை எஃபெக்ட் வீடியோ வந்து கொடுத்துருப்பேன், ஸோ அந்த வீடியோவும் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பட்டர்ஃப்ளை எஃபெக்ட் வீடியோவை செலக்ட் பண்ண வாட்டி ஃபஸ்ட்டு அதில் இருக்க ஆடியோவை மியூட் பண்ணுங்கள். அப்படியே பேக்கில் வந்துடுங்க. பேக்கில் வந்துட்டு ரைட் சைடு கிராப்பிங் ஆப்ஷனுக்கு போங்க. கரெக்டாக அந்த பட்டர்ஃப்ளை அளவுக்கு வந்து கிராப் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு பாதி அளவு இந்த மாதிரி கிராப் பண்ணிவிட்டு இப்போ அப்படியே பேக்கில் வந்துட்டு கீழே பிளண்டிங் ஆப்ஷன் இருக்கும், அதில் ஸ்க்ரீன் ஆப்ஷனை கொடுத்துருங்க. ஸ்க்ரீன் ஆப்ஷனை கொடுத்துட்டு லைட்டாக மூவ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக அந்த லிரிக்ஸ் மேலே வந்துட்டு அந்த பட்டர்ஃப்ளை ஷோ ஆகணும், அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக வந்து செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிட்டு மூவ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வீடியோ வந்து பக்காவாக ஷோ ஆகும். இப்போ அந்த பேக்ரவுண்ட் இமேஜை செலக்ட் பண்ணுங்கள். பேக்ரவுண்ட் இமேஜை செலக்ட் பண்ணிட்டு ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போய்ட்டு லாஸ்ட் ஆப்ஷன் போய்ட்டு இப்போ நீங்கள் அந்த பேக்ரவுண்ட் இமேஜோட கலர்ஸை சேஞ்ச் பண்ணுறதா இருந்தால் கூட இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதில் உங்களுக்கு என்ன கலர்ஸ் வேணுமோ நீங்கள் அந்த கலரை கூட பேக்ரவுண்டுக்கு வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். அது யுவர் சாய்ஸ் தான். அது நீங்கள் கரெக்டாக அதுக்கேற்ற மாதிரி வந்து செட் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாமே கரெக்டாக பண்ணிட்டீங்க அப்படின்னா வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு ப்ளே பண்ணி பாருங்கள். எக்ஸ்போர்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி தேவையான குவாலிட்டியில் எக்ஸ்போர்ட் பண்ணிவிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனல்ஸில் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸும் உடனடியாக வரும்.